ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காலிதியா vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன், மில்லியன் இயர்ஸ் ஆஃப் ஸ்டோன் பார்க் நம்ம போயிருந்து அதோட கண்டினியூஷனை வந்து நான் பார்ட் 2வா போடுறேன்னு. நம்ம ஃபுல்லா இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம crocodile ஷோ போயிருந்தோம். நமக்கு வந்து crocodile ஷோக்கு வந்து பர்டிகுலர் டைம் ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்ல வந்து நம்ம அங்க போய் ஷோ பார்க்கணும். இப்போ சப்போஸ் நம்ம அந்த பார்க்கை என்ட்ரானோடனே அந்த ஸ்லாட் டைம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் crocodile ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதுவே நம்ம நம்ம போய் ஸ்லாட்டுக்கு இன்னும் 1 or 2 hour இருந்துச்சுன்னா அதுக்குள்ள அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கும் இந்த ஷோவுக்கு கடைசியா வந்து உட்கார்றதுக்குமே டைம் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரிதான் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்க ஃபுல்லா இடத்த சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க crocodile ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரேயர் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் crocodile ஷோவை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து எப்படின்னா அவங்க வந்து crocodile வந்து ஃபுல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து அதுல வந்து அவங்க இந்த மாதிரி நமக்கு நிறைய அதுல ஷோ காமிக்கிறாங்க. அங்க வந்து ஒன்னு ரெண்டு crocodile மட்டும் இல்ல, அந்த தண்ணியில 4-5 crocodileக்கு மேலேயே 4-5க்கு மேலேயே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இங்க நம்ம ஆப்போசிட்ல எல்லாம் உட்கார்ந்துருக்காங்களா, அந்த மாதிரி 2 சைடுமே உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். நம்ம அங்க உட்கார்ந்து நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நிறைய அதோட விளையாடுறாங்க. அது வருங்கிற மாதிரி வராதுங்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுல நான் நிறையவே எடிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் பேசாம நீங்க அப்படியே இந்த ஷோ பாருங்க. நான் நிறைய எடிட் பண்ணிட்டேன், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.โอ้ยุงแม่โอ้ยุงหรือเปล่าโอ้ยุงเกือบไม่รอดนี่ครับเกือบตกเหวนี่ครับมาดูคุณหมอพิชิตนิรากหาน้องมะม่วงครับในการที่เขาที่ให้เข้าทางจากநிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அட் த சேம் டைம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலிதியா vlogsங்கிற நேம்ல இருக்கு. என்கிட்ட ஏதாச்சும் இன்ட்ராக்ட் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த crocodile ஷோட கான்செப்ட் என்னன்னா, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் 1 or 2 crocodile வந்து இந்த மாதிரி கான்சியஸ் இல்லாம பண்ணிடுறாங்க. அது மேபி என்னை பொறுத்தவரையும் கான்சியஸ் இல்லாம தான் ஆக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதோ ட்ரிக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கிட்ட வந்து அவங்க ரொம்பவே அது கையை பிடிச்சி இந்த மாதிரி பண்ற மாரி, அப்புறம் அதுக்கு கிஸ் பண்ற மாரி, அவங்களோட கையை அது வாய் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு அதுக்குள்ள விட்டுறது, அப்புறமேல அங்கேருந்து ஓடி வந்து அவங்க தலைய அந்த crocodile தலைக்குள்ள வைக்கிறது எல்லாமே பண்றாங்க. ஆனா crocodile எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இதுதான் வந்து இந்த crocodile ஷோட கான்செப்ட். அதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வீடியோல காட்டுறதை தாண்டி இன்னும் அங்க நிறையவே நடக்கும். ஒரு 30 minutesக்கு மேல அங்க ஷோ நடக்குது. நான் அதுல வந்து பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் உங்களுக்கு எடிட் பண்ணி கட் பண்ணி காட்டியிருக்கேன். ஹோப் உங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற இந்த ஒரு crocodile மட்டுமே இப்படி பண்ணுவாங்களா, இல்ல அங்க சுத்தி இருக்கிற எல்லா crocodileமே எதுவுமே அங்க நிக்கிற பர்சனை பண்ண மாட்டுது. இது மேபி ஃபுல்லாவே ட்ரைன்டு தான். இப்போ எப்படி டைகர் பார்க்ல நம்ம டைகரை டச் பண்றப்ப அந்த டைகர் எதுவுமே பண்ண மாட்டுது, அதே மாதிரி தான் அதுக்குமே சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுல வந்து நம்ம டச் பண்றோம், இதுல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்க நமக்கு ஷோ காமிக்கிறாங்க. இப்போ அவங்க கையை அங்க crocodile வாய்க்குள்ள வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் அங்க பண்றாங்க. அங்க உள்ள எந்த crocodileமே எந்த ஒரு இதுவுமே அவங்கள பண்ண மாட்டுது. நமக்கு வந்து அங்க நம்ம உட்கார்ந்து பாக்குறப்ப நமக்கு டக்குன்னு பயமா தான் இருக்கு, ஏதாச்சும் பண்ணிடுமோ ஏதாச்சும்ட்டு. ஆனா நல்லாவே ட்ரைன் பண்ணியிருக்காங்க, எதுவுமே பண்ண மாட்டுது. இந்த இந்த crocodile வந்து ஃபுல்லாவே அன்கான்சியஸா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படியே சில மாதிரி வாயை பொழந்துட்டு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு crocodile அழைச்சிட்டு வந்து அங்க படுக்க வைக்கிறாங்க. அதுவுமே இந்த மாதிரி அன்கான்சியஸா அப்புறம் ஆயிடும். அவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு ஏதோ இப்படி பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அது ஆகுது. ஆக்சுவலா இப்ப இந்த படுக்க வைக்கிறாங்களா அந்த crocodile உள்ளதான் அவங்க தலையை விட்டாங்க. நீங்க ஃபுல்லா வீடியோ பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோன்னு நினைக்கிறேன்.
இந்த போர்ஷன்ல தான் அவங்க தலையை ஃபுல்லா crocodile வாய்க்குள்ள விட்டுருக்காங்க பாருங்க. இது வந்து நம்மளுக்கு டக்குன்னு செய்யல. அவங்க தலையை எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போவாங்க, அப்புறம் பயப்படுற மாதிரி நம்மள்ட்ட காட்டுவாங்க. அந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிட்டு அப்புறம் தான் டக்குன்னு அது உள்ள தலையை விடுவாங்க. நான் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லாங்கா போகுதுன்ட்டு கட் பண்ணிட்டேன் நிறையா. இந்த மாதிரி பண்ணி அப்புறமேல அங்க சுத்தி உள்ள எல்லார்கிட்டயும் வந்து அப்புறமேல நம்ம நம்ம நினைச்சா அவங்களுக்கு டொனேஷன் மாதிரி அமௌண்ட் கொடுக்கலாம். நிறைய பேர் அங்க அந்த மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியா இந்த ஷோ முடிஞ்சிடும். கடைசியா இவங்க தலையை விட்டு அதை காமிக்கிறது தான் கடைசி பார்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்மள்ட்ட தேங்க்யூ பண்ணிட்டு இந்த ஷோவை முடிஞ்சிரும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு crocodile ஷோ. சொல்லப்போனா எனக்கு வந்து இங்க நம்ம சுத்தி பார்க்கறதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷோவை விட எனக்கு அதுதான் பிடிச்சிச்சின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு இந்த ஷோவுமே பிடிக்கும். எனக்கு வந்து இந்த சுத்தி பார்க்குற இடம் இன்னுமே நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. crocodile ஷோ வந்து எனக்கு பிடிக்கல கிடையாது, கொஞ்சம் ஆவரேஜ் தாங்கிற மாதிரி என்னோட மைண்ட் செட்ல இருந்துச்சு. மற்றபடி இதுவுமே வந்து ஒரு சூப்பரான எஃபோர்ட் தான் அவங்க இதுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம crocodileங்கிறது வந்து நம்ம சாதாரணது கிடையாது. அதுக்கு நம்ம அதை இவ்வளோ நல்லா ட்ரைன் பண்ணாதான் இதெல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்களோட உயிருக்கே அது கொஞ்சம் ஆபத்தான விஷயம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனல்ல பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Hope you all like this video நினைக்கிறேன். See you all in next interesting video. Until then, bye from Kalidia Vlogs. Bye.